வெல்கம் பேக் டு Tutyifrutgicooking. இன்றைக்கி ஃப்ரூட் ஜெல்லி கேக் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வியூவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதாங்க அகர் அகர். நம்மக்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்துப்போம். இந்த அகர் அகரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 200 ml தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். இந்த அகர் அகர் டேஸ்ட்லாம் இல்லை, கலரும் கிடையாது, அது வந்து திக்னஸ் கொடுக்கும். நான் இப்போ கொஞ்சம் மாதுளம்பழம், பைனாப்பிள், ஆப்பிள், செவ்வாழை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது நல்லா ஊறிட்டு இதை நம்ம நல்லா கொதிக்க வைப்போம். இது அந்த நூல் நூலாக இருக்கிறது கரைஞ்சி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு கிடைக்கும். அது வரையும் நல்லா கொதிக்க வைப்போம். இந்த ஃப்ரூட் ஜெல்லி கேக் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ அது நல்லா கொதிச்சிச்சு. இதில் நான் பாதி எடுத்து வச்சுக்கிறேன் கீழே பேஸ் செய்கிறதுக்கு. மீதி பாதியில் இதில் ஒரு 200 ml தண்ணி சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். நம்ம 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருப்போம். அதில் பாதியை போட்டு, அது வந்து 200 கிராம் சர்க்கரை, அதில் ஒரு 100 கிராம் சர்க்கரையை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இதுதான் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ்க்கு மேலே ஊற்ற போகிறோம். இது நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கேக் டின், அதில் லேசாக ஆயில் ஏதாவது லேசாக தடவணும்னு கிடையாது, வேணால் லேசாக தடவி வச்சுக்கலாம். இது இப்படி கொதித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மிக்சரை நல்லா கொஞ்சம் ஆற வச்சுப்போம். அதுக்கெல்லாம் அந்த கேக் டின்னில் எல்லா ஃப்ரூட்ஸையும் உங்களுக்கு எப்படி டெக்கரேஷன் பண்ணணுமோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த அகர் அகர் சுகர் மிக்சர் வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதில் ஊற்றணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு மீதி இருக்கிற இந்த அகர் அகர் வாட்டரையும் அதில் ஊற்றி நம்ம ஒரு 5 நிமிஷம் இதில் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடணும். அதுக்கப்புறம் அதுக்கு பேஸுக்கு நம்ம பைனாப்பிள் ஜூஸை வச்சு பண்ண போகிறோம். ஸோ எடுத்து வச்சுருந்த அகர் அகர் வாட்டர், 100 கிராம் சுகர் அதையும் சேர்த்து, அது கூட 2 கப் பைனாப்பிள் ஜூஸ் எடுத்து வச்சுருப்பேன், அதையும் ஊற்றி நல்லா திருப்பியும் கொதிக்க வைக்கணும். இப்போ இது நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். இது கொஞ்சம் செட் ஆன மாதிரி இருக்குது, செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பைனாப்பிள் கலவையை வந்து இதையும் அதே மாதிரி கொஞ்சம் நல்லா ஆற வச்சிடணும். ஆறுனதுக்கப்புறம், அதாவது ரொம்ப ஆறிடக்கூடாது, செட் ஆயிரும். அந்த கொதிக்கிற அந்த இது போகிறது வரையும் ஆற வச்சுட்டு இதில் ஒரு ஸ்பூன் மேலே வச்சுட்டு மைல்டாக அது ஃபுல்லாக ஊற்றிடணும். இந்த ஃப்ரூட் ஜெல்லி கேக்கை ஃப்ரிட்ஜில் மேக்ஸிமம் 2 hours இருந்தால் நமக்கு சூப்பராக ஃப்ரூட் ஜெல்லி கேக் ரெடி ஆயிரும். நான் ஓவர் நைட் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் நைட்டு செஞ்சுட்டு காலையில் தான் எடுத்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஓரத்தெல்லாம் லைட்டாக கத்தியால் கட் பண்ணி விட்டுட்டு டீமோல்டு பண்ணிடலாம். ஈஸியாக வந்துடும், ஒரு 4 தட்டு தட்டினோம்னாலே வந்துடும். இதோ நம்மளோட ஃப்ரூட் ஜெல்லி கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. செவ்வாழையெல்லாம் கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி இதில் போட்டு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. கீழே வந்து பைனாப்பிள் பேஸ் வச்சு பண்ணியிருக்கோம், மேலே வந்து ஃப்ரூட்ஸும் அகர் அகரும். நல்லா சூப்பராக வந்துருந்துச்சுங்க. டேஸ்ட்டாக இருந்துச்சு. பைனாப்பிள் போட்டுக்கிறதுனால நல்லா வாசனையாக இருந்துச்சு, செவ்வாழையோட வாசனையும் இருந்துச்சு. இதை யார் வேணாலும் செஞ்சிடலாம், ஈஸியாக செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே வந்து பைனாப்பிள் பேஸ், மேலே வந்து ஃப்ரூட் மிக்சர் இருக்கும். இதுதாங்க அதனுடைய சைஸ். அழகழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.